கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 48ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கீழ்காற்றினால் நீர் தர்சீசின் கப்பல்களை உடைக்கிறீர். கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ இந்த நாட்களில் கூட ஆண்டவர் இங்கே ஒரு விலையேறிய ஒரு பொருள் கப்பல். கப்பலுங்க சொல்லும்போது அதில் எல்லா விதமான வசதிகளும் நிறைந்ததாக இருக்கும். ஒரு பெரிய வீடு போல் இருக்கும். அந்த கப்பலில் ஏறி பார்த்தவங்களுக்கு அந்த கப்பலை பற்றி தெரியும். கப்பலில் எல்லா சௌகரியங்களும் உண்டு. அதுக்கு கப்பலுக்குள்ளே நான் போயிட்டால் அந்தளவுக்கு பெரிதான கப்பல்கள் எல்லாம் உண்டு. அப்போ கப்பலுங்கிறது ஒரு விலையேறிய ஒரு சாதனமாக, விலையேறிய ஒரு பொருள். அந்த கப்பல் என்கும்போது யாத்திரைக்கு, கடல் யாத்திரையில் போவதற்கு அது அந்த நாட்களில் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. வெகு தூரம் பிரயாணத்திற்கெல்லாம் நாம் கூட வாசிக்கிறோம். பவுல் கூட கப்பலில் பிரயாணம் செய்ததாக வாசிக்கிறோம். அதே போல் யோசையை பார்த்து தர்சீசுக்கு போகும்படியாக கப்பல்கள் செய்ததாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். ஆனால் அங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், கீழ்காற்றினால் நீ தர்சீசின் கப்பல்களை உடைக்கிறீர். அப்போ தர்சீசின் கப்பல்களை ஏன் உடைக்கிறார்? தர்சீசுக்கு போகிற கப்பல்கள் என்று சொல்லலாம். தர்சீசின் கப்பல்கள். கர்த்தருக்கு சோத்திரம். அந்த கப்பல்களை ஏன் உடைக்கிறார் ஆண்டவர்? கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாளில் கூட அதை குறித்து நாம் தியானித்து கடந்து சொல்வோமாக. அப்போ தர்சீசின் கப்பல் என்று சொல்லும்போது, தர்சீஸ் என்று சொல்லும்போது அது ஒரு விலையேறிய பட்டணமாக காணப்பட்டது, நன்மை நிறைந்த பட்டணமாக காணப்பட்டது, பலவிதமான ஆசீர்வாதங்கள் நிறைந்த பட்டணமாக காணப்பட்டது. அப்போ தர்சீஸுக்கு போகும்படியாக அந்த யோசேப்பு ராஜா கப்பல்களை எதுக்கு செய்தார்? அந்த தர்சீஸில் என்ன இருந்தது? நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தது, நிறைய நன்மைகள் இருந்தது. அந்த நன்மைகள் எல்லாம் தம்முடைய தேசத்துக்கு கொண்டு வரும்படியாக தான் அந்த யோசேப்பு பார்த்து என்ன பண்ணார்? அந்த தேவனுக்கு பிரியமில்லாத ராஜாவோடு சேர்ந்து கொண்டு தர்சீஸுக்கு போகும்படியாக அவர் கப்பல்களை செய்தார். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த செய்கை வாய்க்காது போகும்படியாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதோடு அந்த கப்பல் என்ன பண்ணிடுச்சு? போக முடியல, உடைந்து போயிட்டு. இது ஏன் சம்பவித்தது யோசேப்பு ராஜாவுக்கு? அவர் தேவ சித்தம் இல்லாதவர், தேவனுக்கு பிரியமில்லாதவர் ராஜாவோடு கூடி கொண்டபடியால் அந்த கிரியையை முறித்து போட்டார் தேவன். அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? அப்போ நாம் கூட இந்த நாட்களில் கூட தேவ சித்தம் செய்யாதவர்களோடு, தேவன் பிரியப்படாதவர்களோடு, தேவனோடு ஐக்கியம் இல்லாதவர்களோடு நாம் கூட கூடிக்கொள்ளும் போது நம்முடைய கிரியைகள் என்ன போகும்? முறிந்து போகும். நம்முடைய கிரியைகள் என்ன ஆகாது? கிரியையிலே ஜெயம் உண்டாகாது, ஆசீர்வாதம் உண்டாகாது, நன்மை உண்டாகாது. அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். கீழ்காற்றினால் நீ தர்சீசின் கப்பல்களை உடைக்கிறீர். தர்சீஸுக்கு போகிற கப்பலெல்லாம் உடைத்து போகிறார். தர்சீஸ் என்பது மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள பட்டணம், நன்மை நிறைந்த பட்டணம், பெரிதான அந்த பட்டணத்தில் என்ன காணப்பட்டது? ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்கள் காணப்பட்டது. அப்போ அந்த பட்டணத்தை யாராவது விரும்பாமல் இருப்பாங்களா? அங்கே போகணும்னு யாராவது வாஞ்சிக்காமல் இருப்பாங்களா? இந்த நாட்களில் கூட பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை பார்க்கும்படி அநேகர் வாஞ்சித்து அந்த இடத்துக்கு கடந்து சென்று வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு விலையேறிய ஆசீர்வாதம். அந்த அவர் பிறந்த வளர்ந்த அவருடைய அதை காணும்போது அது கர்த்தருக்குள் நமக்குள்ள ஒரு பெரிதான சந்தோஷத்தையும் ஒரு விசுவாசத்தை நம்பிக்கை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல் ஒரு உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதங்கள் நிறைந்த இடத்துக்கு அந்த நாட்களிலே போகும்படியாக அநேகர் அந்த யோசேப்பு ராஜா வாஞ்சித்த போது, ஆனால் அவர் கூடிக்கொண்டது யாரோட? தேவனுக்கு பிரியமில்லாத ராஜாவோடு. அதனால் அவருடைய கிரியையெல்லாம் முறித்து போட்டார். இந்த நாட்கள் கூட நாம் கூட எப்படி காணப்படுகிறோம்? நம்முடைய ஐக்கியம் யாரோடு காணப்படுகிறது? நாம் யாரோடு ஐக்கியமாக இருந்து ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்புகிறோம் என்பதையெல்லாம் இந்த நாளில் கூட நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து தேவனோடு நடக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. நம்முடைய கிரியைகள் கூட அப்படியாக தேவனுக்கு இஷ்டம் இல்லாதவர்களோடு, தேவனோடு ஐக்கியம் இல்லாதவர்களோடு, தேவனை ஆராதிக்கிறவர்களோடு நாம் கூட அதிகமாக கூடிக்கொண்டு ஐக்கியப்பட்டு நாம் கூட நடப்போமானால் நமக்கு அநேக விதமான நஷ்டங்களும் தீமைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் எல்லாம் நம்மை சேரும். இந்த நாட்களுக்கு கூட இந்த காரியத்தில் நாம் கூட வேகமுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும்.
தேவ ஆலோசனை கேட்டு நாம் தேவனோடு அதிகமாக ஐக்கியப்பட்டவர்களாக, தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாக கூடிக்கொண்டு ஜீவிக்க நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் பிரயாசப்பட வேண்டும். அநேகர் என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் காரியத்தில் என்ன பண்ணுவாங்க, தேவனை அறியாதலோடு கூடிக்கொள்வார்கள். அநேக சமயங்கள் இது தேவன் பிரியப்படுவதே இல்லை. அதனால தான் அவங்களுக்கு என்ன உண்டாகும், இவர் லாஸ் ஆகும். அந்த லாஸில் இவருக்கு மட்டும்தான் லாஸ் வரும். அவரோடு கூடியிருந்து பிஸ்னஸ் பண்ணவரே அவர் லாபத்தை சம்பாதித்து கொண்டு போய்கொண்டே இருப்பார். இவருக்கு மட்டும்தான் நஷ்டங்கள் உண்டாகும். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, அந்த நாளில் கூட நம்முடைய ஐக்கியத்தை நாம் காத்து கொள்ளும் போது தேவன் நிச்சயமாகவே நம்முடைய கிரியைகளை முறித்து போட மாட்டார். அந்த தர்சிசின் கப்பல்களை உடைத்து போட்டது போல தேவன் நம்முடைய கிரியைகளை ஒருபோதும் முறிப்பதில்லை. தேவன் ஒருபோதும் நம்முடைய கிரியைகளை அழிப்பதில்லை. தேவன் நம்முடைய கிரியைகளை எல்லாம் என்ன பண்ண செய்கிறார், ஜெயமாக மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன் கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாள் ஒவ்வொரு நாள் நம்முடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆனால் அந்த நாட்களில் கூட அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளாத வண்ணம் எத்தனையோ தடைகள் மத்தியில் நாம் போய் சிக்கிக்கொள்கிறோம். என்ன பண்ணுறான், அந்த குருவி தன் வலையில் அகப்படுவது போல் நாம் கூட என்ன பண்ணுறோம், அநேக சமயங்கள் அது போன்ற பலவிதமான சிக்கல்கள் நெருக்கங்கள் மத்தியில் போய் சிக்குண்டு போகிறோம். இது நன்றாக அறிந்தபடியால் தான் தாவீது சொல்லுகிறார், கண்ணி தெரித்தது நானும் தப்பினேன் என்று சொல்லுகிறார். பிசாசு எத்தனையோ விதத்தில் நம்மை கண்ணி வைத்து வலை விரித்து, வேடன் வலை விரித்து அந்த குறியை பிடிக்க விரும்புகிறது போல பிசாசு பல விதங்கள் நமக்கு என்ன பண்ணுறான், பலவிதமான ஆசைகளை காண்பித்து, உலகத்தின் ஆசைகள் சிற்றின்பங்களை காண்பித்து, நீ இதை செய் அதை செய், இப்படி இருந்தால் முன்னுக்கு வந்துடலாம், அப்படி வந்தால் மேலுக்கு மேல் நீ பெரிய ஆள் ஆயிடலாம், நீ கோடீஸ்வரன் ஆயிடலாம், பெரிய பணக்காரன் ஆயிடலாம் என்று சொல்லி உலக பிரகாரமான பலவிதமான ஆசைகளை காண்பித்து அநேகர் என்ன பண்ணுறான், அநேக விதமான வலைக்குள்ள, அநேக விதமான ஆபத்துக்குள்ள சிக்க வைக்கும்படியாக அவன் பல விதத்தில் என்ன பண்ணுறான், பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். இதை தெரியாமல் தான் அநேகர் என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கொண்டு அப்போது மாத்திரம் இருந்த ஆண்ட சமூகத்தில் இருந்த ஆண்டவரே, இது போன்ற தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கொண்டேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அப்போது ஆண்டரை நோக்கி பார்த்து ஜெயிப்பார்கள். வேத வசனம் நம்ம எச்சரிக்கிறது, மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இது கடைசி காலத்தை என்று சொல்வதை விட கொடிய காலம். இந்த காலத்தை என்ன பண்ணுவாங்க, கொடிய காலங்கள், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள். அப்போ ஏன் நம்முடைய கிரியைகள்லாம் முறிந்து போகுது இந்த நாட்களில்? இது ஒரு கொடிய காலமாக இருக்குது. நாம் சரியாக செய்தால் கூட அநேக காரியங்கள் என்ன பண்ணுறான், பிசாசு வீழ்த்தும்படியாக பல விதத்தில் அவன் என்ன பண்ணுறான், நமக்கு விரோதமாக, நம்முடைய கிரியைக்கு விரோதமாக போர் செய்கிறான். நாம் அதை அறியாமல் காணப்படுவதால் என்ன பண்ணுறான், அந்த கிரியைகள் எல்லாம் அவன் என்ன பண்ணுறான், முறித்து போடும்படியாக முயற்சி செய்கிறான். அதுதான் பாருங்கள், அந்த தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இது கொடிய காலம். நம்ம இந்த நாட்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கிரியைகள் முறிக்கப்படாது. நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ளதாக காணப்படும், தேவனுக்கு இஷ்டமானதாக காணப்படும், தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக காணப்படும். இந்த கடைசி நாட்கள் கூட நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை மாத்திரம் செய்து கொண்டு நாம் தேவனுக்குள்ளே மறைந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த கொடிய காலத்தில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அந்த ஆபத்து விபத்து நாச மோசங்களுக்கு சிக்கிக்கொள்வதில்லை, அந்த உலகத்தின் வல்லமையில் சிக்கிக்கொள்வதில்லை, அந்த உலக நட்பிலே நாம் சிக்கிக்கொள்வதில்லை, உலக சிநேகிதன் மத்தியிலே நாம் சிக்கிக்கொள்வதில்லை. ஒரு சில இடங்களில் ஆவிக்குரிய நண்பர்களை விட உலக சிநேகிதர்கள் அதிகமாக அன்பு செலுத்துவார்கள், அதிகமாக நேசிப்பார்கள், அதிகமாக நன்மை செய்வார்கள். அதை கண்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, அவர்கள் பின்பாக அவர்கள் வழியிலே நாம் போய்விடக்கூடாது, அவர்கள் விரும்புகிற பாதையில் நாம் நடக்கக்கூடாது. நமக்கென்று தேவன் ஒரு தனி பாதை வைத்திருக்கிறார். நம்மை தேவன் தம்மோடு சேர்த்து நடத்தவே விரும்புகிறார். அப்படிப்பட்ட நண்பர்களோடு நாம் எப்போதெல்லாம் ஐக்கியம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். அப்போது மாத்திரம் ஐக்கியமாக இருந்து நாம் தேவனோடு எப்போது நம்மை காத்துக்கொள்ள நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நம்முடைய நமக்கு ஆண்டவர் தந்த பரிசுத்தாவில் விழிப்புள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவிக்கும் போது மாத்திரமே தேவன் நம்முடைய கிரியைகளை ஒருபோதும் முறித்து போட மாட்டார். நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும், நீ கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும், தனியாக பிஸ்னஸ் பண்ணாலும், சிறு தொழில் செய்தாலும், சாதாரண வேலை செய்தாலும், எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்மை காத்துக்கொள்ள மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போது மாத்திரமே தேவன் நம்மோடு நம்மை நடத்த முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்கள் கூட நமக்குள்ள அது போன்ற தேவையில்லாத ஐக்கியங்கள்,
காணப்படும் போது அதிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். தேவ ஆலோசனை பெற்று நாம் தேவனோடு நடக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ இந்த கடைசி காலத்தில் கொடிய காலம் என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது? இந்த கொடிய காலம் என்று சொல்லும்போது அந்த காலத்தில் என்ன இல்லை, அநேகருக்குள்ள சுபாவ அன்பே இருக்காது. சுபாவ அன்பு என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது? நம்மை உண்டாக்கின தேவனை அதிகமாக நேசிக்கக்கூடிய அந்த அன்பே இருக்காது. அநேகர் என்ன பண்ணுவாங்க, அந்த நேசிக்கக்கூடிய அன்பு, தேவனுக்கு முதலிடம் தர வேண்டும் என்கிற அந்த அன்புள்ள ஜீவியம் அநேகருக்குள் காணப்படாது. இதெல்லாம் யார் செய்கிற வேலை? சத்துரு அப்படியா கிரியை செய்கிறான். பலவிதமான உலக பிரகாரமான சிற்றின்பங்களை காண்பித்து பாருங்கள், உலக பிரகாரமான எத்தனையோ விதமான காரியங்களில் அவர்களை வஞ்சித்து, உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது இந்த கடைசி நாட்களில். அதான் கொடிய காலம். கம்ப்யூட்டர், செல்ஃபோன், எத்தனையோ விதத்தில் என்ன பண்ணுறான், வஞ்சிக்கும்படியாக நம்ம சுபாவத்தில் அதிகமாக தேவனை நேசிக்காதபடி நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியாக வஞ்சிக்கும்படியாக பல விதத்தில் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதான் சுபாவ அன்பில்லாத ஜீவியம். அப்போ சுபாவ அன்பில்லாமல் போகும்போது நம்முடைய கிரியைகளை ஒன்றும் வாய்க்காது. அப்போ இந்த நாட்கள் கூட நமக்குள்ள நம்முடைய சுபாவத்தில் நல்ல ஒரு தேவனை நேசிக்கக்கூடிய அன்புள்ள ஒரு இருதயம் நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும். இதை கூட இந்த கடைசி நாட்கள் கூட நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியான நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம உண்டாக்கின தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் சுபாவ அன்புள்ள ஜீவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போது தேவன் நிச்சயமாகவே நம்முடைய கிரியைகளை முறித்து போடுவதில்லை. தர்சிசின் கப்பல்களை அவர் உடைப்பதில்லை. இந்த நாட்களில் நாமெல்லாம் எப்படி காணப்படுறோம், ஆண்டவர் ஒரு பெரிய கப்பல் போல காணப்படுகிறோம். கப்பலில் எல்லா விதமான நன்மைகள் இருப்பது போல நமக்குள்ளிருந்து எல்லா விதமான நன்மைகளையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அநேக ஆலோசனைகளை அனுப்பும்படியாக விரும்புகிறார். அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அநேகரை உயர்த்த விரும்புகிறார். அநேகரை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அப்போ இந்த நாட்கள் கூட நம்மை கூட தேவனுக்குள்ளாக சுபாவ அன்பினால் நிறைந்தவர்களாக ஜீவிக்க நம்மை முழுவதுமாக தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்தவர்களாக இந்த நாளில் கூட நாம் ஜீவிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மோடு கூட இருந்து நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ இந்த நாட்கள் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்வதற்கு தடையாக காணப்படுவது என்ன? நம்மோடு கூட இருக்கிறவர்களுடைய தேவனோடு ஐக்கியப்படாதவர்களும் ஐக்கியம். கர்த்தருக்கு சோத்திரம். அது உங்களுக்கு தெரியாது. நீ அவங்களோட ஐக்கியப்பட அவங்க உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு என்ன பண்ணுவான், அப்படியே அவர்கள் மூலமாக வஞ்சித்து கொண்டு போய் விடுவான். முதல்ல சாதாரணமாக பழகுங்க, அடுத்தது பிஸ்னஸ் தொடங்கலாமாங்க, அடுத்தது ஏதாவது தொழில் செய்யலாமாங்க. அதுபோல் இந்த நாட்கள் கூட அநேக தெய்வ ஜனங்கள் அப்படியாக தங்களை வஞ்சித்து கொண்டு துக்கத்தோடு பாரத்தோடு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலில் என்று சொல்லி பல நிலவரங்களில் காணப்படுகிறார்கள். எனக்கு பிரியமான சகோதரி, இந்த நாட்டில் அப்படிப்பட்ட நிலவரத்தில் நீ காணப்பட்டா இன்றே விடுவித்துக் கொள்ள உன்னை முழுவதுமாக தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடு. அப்போது தேவன் நிச்சயமாக கூட இருந்து உன்னை விடுவிப்பார். உன்னுடைய கிரியைகளை ஒருபோதும் முறித்து போட மாட்டார். நீ தர்சிசின் கப்பல்களாக தேவனுக்கு பிரியமான செய்யக்கூடிய ஒரு கப்பலாக, விலையேறிய கப்பலாக அவர் உன்னை மாற்றுவார். உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை சரியான பாதையில் நடத்துவார். சுபாவ அன்பினால் நிறைத்து ஒவ்வொரு நாள் அதிகமாக தேவனை நேசிக்கத்தக்கதாக அவர் உனக்கு கிருபை கட்டளையிடுவார். அதுதாம இந்த வசனங்களாக இந்த நாளில் கூட நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கூட எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். கீழ்காட்டினால் நீ தர்சிசின் கப்பல்களை உடைக்கிற இந்த வசனம் மூலமாக நீ எங்களோடு சொல்லித்தந்த நல்ல சத்தியங்களுக்கு ஆசோத்திரம். இந்த நாளில் கூட எங்கள் கிரியைகள் எல்லாம் முறித்து போடாதவன், எங்கள் கிரியைகள் எல்லாம் வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கிரியைகள் எல்லாம் வாய்க்க பண்ணத்தக்கதாக எங்களுடைய ஐக்கியம் உம்மோடு அதிகமாக காணப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் விரும்பாதவர்களோடு ஐக்கியமாக இருந்த அந்த நாட்கள் கூட அப்படிப்பட்ட ஐக்கியத்திலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் சரியான பாதையில் நடக்க கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டதான் ஐக்கியத்திலிருந்து விடுவித்து ஆண்டவரே சரியான பாதையில், நீர் விரும்புகிற பாதையில் ஆண்டவரே நடக்க உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய கிருபை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எல்லாவற்றும் ஆணி வாய்ந்த கரத்தில் தருகிறோம். கன மகிமை துதி சோதரி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.